ஐவிலி மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அது 2 நான் சொல்ல முதல். மேக் ஷூர் யூ ஃபாலோ மீ. நாம டெய்லியுமே பிஸியா இருக்கோம். பட் அந்த டே முடியிறப்போ, நாம என்ன அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, கிளியரா சொல்ல முடியல. இதுக்கான சிம்பிள் சொல்யூஷன் தான் ஐவிலி மெத்தட். இதோட கோர் ஐடியா, மோர் டாஸ்க் வேணாம், ரைட்டான டாஸ்க்கே போதும். இந்த ஐவிலி மெத்தட அப்ளை பண்றதுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1 நாளைக்கு நீங்க செய்ய வேண்டிய இம்பார்ட்டன்டான 6 டாஸ்க்க மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2 அந்த 6 டாஸ்க்கையுமே இம்பார்ட்டன்ஸ் அடிப்படையில ரேங்க் பண்ணுங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் 3 நெக்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த முதல் டாஸ்க்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது முடிக்காம அடுத்த டாஸ்க்கு போ வேணாம். ஸ்டெப் 4 முடிக்காத ஏதாவது டாஸ்க் இருந்துச்சுன்னா டென்ஷன் ஆக வேணாம். அத நெக்ஸ்ட் டே லிஸ்ட்க்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகும், மல்டி டாஸ்கிங் குறையும் அண்ட் டிசிஷன் ஃபேட்டிக் குறையும். அட் த சேம் டைம் அந்த டே முடியிறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நீங்க 20 டாஸ்க், 30 டாஸ்க் எழுதினீங்கன்னு சொன்னா ஓவர்வெல்ம் ஆயிடுவீங்க. ஸோ 6 டாஸ்க் எழுதினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். பிஸியா இருக்காதீங்க, ப்ரொடக்டிவா இருங்க. டெய்லி இந்த 6 டாஸ்க் ரூல ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் ஒரு வாரத்திலேயே நீங்க டிஃபரன்ஸ ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு இரவே நாளைக்கான 6 டாஸ்க் எழுதுங்க. அப்புறம் அந்த ஃபோக்கஸே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் see you.